இப்போ இது என்ன ரகங்கயா போட்டிருக்கீங்க? சடாயு. ஆங்கூர் கம்பெனியில் சடாயு. சரிங்க. இது உங்களுக்கு இப்போ வந்து ஆங்கூர் சதாயங்கிற 100 நாள் வயது. ஆமாம். இது எப்படிங்க இருக்குது உங்களுக்கு? இது வந்து நல்லா இருக்குது. ஏன்னா வறட்சி உள்ள இடங்களுக்கும் மேட்டு தண்ணி பள்ளமாக இருந்தாலும் வந்து சாய மாட்டாங்க. சரிதானே? மற்ற ரகங்கள் வந்து வளர்ந்துருச்சுன்னா சாஞ்சிருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுது. இது வந்து 90% சாயலை. அது ஒரு ப்ராப்ளம். சரிங்க. நாங்கள் வந்து ட்ரம் சீடு தான் உருட்டி விட்டுருக்குறோம். சரி சரி சரி. நேரடி விதப்பு. சரிங்க. அதனால வந்து உருட்டி விட்டு கரெக்டாக 85 நாள் ஒரு 5 ஏக்கர் அரைச்சிட்டோம். சரிங்க. 5 ஏக்கரில் வந்து 3 ஏக்கர் வந்து ஏக்கர் வந்து 26 மூடை வந்திருக்கு. சரி சரி. 3 ஏக்கரில் வந்து 79 மூடை எடுத்துருக்குறோம். பிறகு ஒரு ஏக்கர் தனியாக அறுத்ததில் 30 மூடை எடுத்துருக்கோம். இப்போ அறுக்காமல் இருக்கு இல்லையா, இது வந்து 28 மூடைக்கு குறையாது ஏக்கர் அப்படிங்கிற என்னோட மதிப்பு. ஆனால் வந்து நோய் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிரச்சனை இல்லாமல் 80 நாள் 85 நாள் விளைஞ்சிருது. ஆனால் 100க்கு 100 இது வந்து நேரடி விதைப்போ ட்ரம் சீடு உருட்டி விடுறதுக்கோ தான் நல்லது. ஏன்னா நாற்று பாய்வி ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே நாற்று வளர்ச்சி ஆயிடுச்சுன்னா நட்டிடலாம். வளர்ச்சி ஆகாமல் சின்ன நாற்று இருக்குது, நட்ட முடியாது அப்படிங்கிற பேச்சு வயசு 30 நாள் ஆகி போயில நட்டி 20 நாளில் கருது வந்துடும். ஆமாம், அது வந்து முத்தின நாற்றா போயிடும். முத்தின நாற்றா ஏன்னா வயசு கம்மி. அதனால 100க்கு 100 நேரடி விதை பார்க்கணும். ட்ரம் சீடுக்கு நல்லா. இது விதை எங்கே வாங்கணும்? இது விதை எங்கேங்க வாங்கினீங்க? நாங்கள் விதை வந்து ராயபாளையம் பாலரங்கா இல்லைங்க? பாலரங்கா. சரிங்க. இப்போ நீங்கள் எப்போ வாங்கினீங்க அதை? நாங்கள் வாங்கி 3 மாதம் 3.5 மாதம் ஆச்சு. 3 மாதம். இப்போ கரெக்டாக வயசு இப்போ வந்து இன்னைக்கு 85 நாள் தான் ஆகுது. 85 நாள்லேயே விளைஞ்சிருச்சு. சரி தானே? சரிங்க. இப்போ என்னைக்குங்க அறுக்க போகிறீங்க? அறுக்கிறது இன்னைக்கு மழை இல்லைன்னா நாளைக்கு அறுக்கலாம்னு. சரிங்க. ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நல்லது. தேங்க்ஸ்.